Hi students, today we have start new lesson Unit 11 Fundamentals of Organic Chemistry. இது வரைக்கும் 11th chemistryல நம்ம inorganic physical இது ரெண்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, தேர்ட் பார்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன், கார்பனோட காம்பவுண்ட்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? அப்போ கார்பன் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கணும், அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கார்பன் எப்படி பாண்டு, எத்தனை பாண்ட் இருக்குது, அதுக்கு வேலன்சி என்ன மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுது, சரிங்களா? அதில் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. கார்பன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு ஐயூபேக் நேம் எல்லாம் எப்படி நம்ம கொடுக்குறது, சரிங்களா? இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, சரிங்களா? இதில் அலிஃபேட்டிக்னா என்ன, அரோமேட்டிக்னா என்ன, அதுக்கெல்லாம் எப்படி நேமிங் கொடுக்குறது, நம்பரிங் எப்படி கொடுக்குறது, அதெல்லாம் தான் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு, இதுதான் பேசிக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த பேசிக் நமக்கு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த லெசன் ஆர்கானிக்கில் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக கிளியர் ஆகும். அப்போ இங்கே ஸ்டார்டிங்லேயே என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதை பற்றி நம்ம தெளிவாக நாலேஜ் தெளிவாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து போகிற லெசன் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கேயும் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்டடி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன். கார்பன் ஹேஸ் எ டெண்டன்சி டு ஃபார்ம் மோர் காம்பவுண்ட்ஸ் வித் இட் செல்ஃப் அண்ட் அதர் ஆட்டம்ஸ். அப்போ கார்பன் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, நிறைய காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ கார்பன் அந்த கார்பன் அதே சேம் கார்பன் கூடயே பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அது இல்லாமல் அதர் ஆட்டம்ஸ் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் அண்ட் ஹாலஜன், இது கூடயும் கார்பன் என்ன பண்ணுதுன்னா காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இது வந்து கேட்டனேஷன் அப்படிங்கிறதுல இன்வால்வ் ஆகுது. கேட்டனேஷன் அப்படின்னா என்ன சொல்லணும்னா சுய சகப்பிணைப்பு, சுயமா தானா. அப்போ எப்படி சொல்லலாம், கார்பன் அதே ஆட்டத்து கூட பாண்டு ஃபார்ம் பண்ணுது, இது என்ன சொல்கிறாங்க, கேட்டனேஷன். ஓகே, எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னா த டெண்டன்சி ஆஃப் an atom to form a chain of bonds with the atoms of the same element is called catenation. Important 2 mark. கேட்டனேஷன்னா என்ன, சரிங்களா? இந்த கார்பன் பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுற இந்த கேட்டனேஷன் அப்படிங்கிறது 12th உங்களுக்கு பி பிளாக் எலமெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த ஒரு கார்பன் அதே சேம் எலமெண்ட் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு தான் கேட்டனேஷன். ஓகேங்களா? இப்போ அதர் எலமெண்ட்ஸ் அப்படின்னா கேட்டனேஷன் சொல்ல மாட்டோம், இது வந்து டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, கேட்டனேஷன். மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த கார்பன் கேட்டனேஷன் அப்படிங்கிறது இதுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ கார்பன் டு கார்பன் நமக்கு எவ்வளோ எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85. ஓகேங்களா? சிலிக்கான் பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா 54. அப்போ எதுக்கு அதிகமாக இருக்குது, கார்பனுக்கு தான் அதிகமாக இருக்குது. The high strength of CC bond is responsible for its catenation property. அப்போ இந்த CC bond ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா இந்த கேட்டனேஷன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஆர்கானிக் மீன்ஸ் எதுலேருந்து டெரிவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் மீன்ஸ் டெரிவ்டு ஃப்ரம் லிவிங் ஆர்கானிசம். ஆர்கானிக் அப்படின்னாவே என்னது, லிவிங் ஆர்கானிசம். ஓகேங்களா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே மட்டுமே ஃபவுண்ட் ஆகிருக்கு, லிவிங் திங்ஸில். அப்போ இந்த கார்பன் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். த செல் த பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸு, சரிங்களா? நமக்கு பேசிக் யூனிட் தெரியும், செல். அந்த லிவிங் திங்ஸில் இருக்க செல்லில் இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கண்டென்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வேறு எதுல எல்லாமே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டிஎன்ஏ, சரிங்களா? கார்பன் அப்படின்னா கார்பன் மட்டும் இருக்குல்ல, கார்பன் காம்பவுண்ட்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும், சரிங்களா? இப்போ பாருங்களா, குளுக்கோஸ் எடுத்துக்கலாம், நம்ம பாடியில் இருக்குது குளுக்கோஸ், சுகர், சரிங்களா? C6H12O6 ஃபார்முலா. அப்போ அதில் அந்த காம்பவுண்டில் கார்பன் இருக்குது. அப்போ டிஎன்ஏல என்ன இருக்குது, இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? இது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல். லிபிட்ஸ், சரிங்களா? லிபிட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம்ஸ் அவர் செல் மெம்பரேனை ஃபார்ம் பண்ணுது. கிளைக்கோஜன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரிசர்வ் ஸ்டோர் இன் அவர் லிவர், சரிங்களா? நம்ம லிவரில், சரிங்களா, நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. எது, இந்த கிளைக்கோஜன், சரிங்க? இந்த கிளைக்கோஜன் தான் என்ன பண்ணுது அப்படின்னு, கிளைக்கோஜனோட ஒர்க் என்ன நம்ம பாடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது, எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, குளுக்கோஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது இந்த கிளைக்கோஜனோட ஒர்க்கு.
சரிங்களா. லிப்பிட்ஸு என்னவா மாறுது, கிளைக்கோஜன் என்னவா மாறுது, குளுக்கோஸாக மாறுது. சரிங்க, எனர்ஜியாக நம்ம பாடிக்கு. ஓகேங்களா. நம்ம 1 வீக் வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்காமல் இருந்தாலும் நமக்கு எனர்ஜி கொடுக்கும். யார் இந்த எனர்ஜியை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிப்பிட்ஸு. சரிங்களா. இந்த கிளைக்கோஜனோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. எனர்ஜி என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணுது. சரிங்களா. இது எல்லாமே இதில் லிவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. எக்ஸப்ட் பார்த்திங்கன்னா ஃபியூ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், சால்ட்டு, வாட்டர். சரிங்களா. இதெல்லாம் தவிர ரிமைனிங் இருக்கிற எல்லாமே என்னது, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான். ஃபுட்டு, மெடிசன், கிளாத்து, காஸ்மெட்டிக், ஃபியூயல், இது எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் இது இல்லாமல் பயோ ஆர்கானிக் மாலிகூல்ஸ் வேறு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்போப்ரோட்டீன்ஸ், பாஸ்போலிபிட்ஸ், கிளைகோலிபிட்ஸ், இதில் எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் காம்பவுண்ட்ஸ் தான் இதில் இருக்குது. சரிங்களா. லிப்போப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா லிப்பிடும் ப்ரோட்டீனும் சேர்ந்து கம்பைன் ஆகிருக்கிறதா லிப்போப்ரோட்டீன்ஸு. பாஸ்போலிபிட்ஸ்னால் பாஸ்பரஸும் லிப்பிடும் கம்பைன் ஆகிருக்கிறது பாஸ்போலிபிட்ஸு. கிளைகோலிபிட்ஸ் அப்படின்னா கிளைக்கோஜனும் லிப்பிடும் கம்பைன் ஆகிருக்கிறது தான் கிளைகோலிபிட்ஸு. அப்போ இதில் எல்லாமே கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹோல்ஃப் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு அஸ்டிக் ஆசிட்டை சிந்தசிஸ் பண்ணியிருக்காரு. மீத்தேன் அப்படிங்கிறது பெர்லாட் அப்படிங்கிறவர் சிந்தசிஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா. இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே லெபார்ட்டரியில் சிந்தசிஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சிந்தசிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காம்பவுண்ட்ஸை இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மால் ஏரியா கிடையாது, ரொம்ப என்ன சொல்கிறாங்க, ரொம்ப பெரிய ஏரியா. ஓகேங்களா. அந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது பெரிய ஏரியா. சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இன்க்ளூடிங் ஃபுட்டு, டெக்ஸ்டைல், பெட்ரோகெமிக்கல், பாராசிட்டமல், டை, பாலிமர்ஸ், ஃபெர்டிலைசர், காஸ்மெட்டிக்ஸ். ஓகேங்களா. இதிலலாம் நிறைய இடத்துல நமக்கு என்ன யூஸ் ஆகுது, இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ட்ராப் ஆஃப் வாட்டர் இன் ஏ மைட்டி ஓசியன். சரிங்களா. ரொம்ப பெருங்கடலில் ஒரு சின்ன ட்ராப் மட்டும் நம்ம சொல்கிற மாதிரி தான். சரிங்களா. நிறைய இருக்குங்கிறாங்க இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங். அதாவது இந்த கார்பன் பற்றி நமக்கு தெரியணும், அதனுடைய வேலன்சி இதெல்லாமே நமக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன நாலேஜ் இருக்கணும் நமக்கு, கெமிக்கல் பாண்டிங், அதனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். அதை யூஸ் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நாலேஜ் தேவை, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அதனுடைய கெமிக்கல் பாண்டிங் எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு கார்பன், அதனுடைய வேலன்சி பாருங்கள். கார்பனோட வேலன்சி நமக்கு ஃபெமிலியராக தெரியும், ஃபஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்டடி பண்ணுறோம். கார்பனோட வேலன்சி 4. ஓகேங்களா. இப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள், 1s2 2s2 2p2. இதில் கிரவுண்ட் ஸ்டேட்டில். சரிங்களா. ஆல்ரெடி லாஸ்ட் லெசனில் ஈத்தேன், அதாவது மீத்தேன், ஈத்தீன், ஈத்தைன் 3 காம்பவுண்டில் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. அதாவது சிங்கிள் பாண்ட், கார்பனில் இருக்க டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் 3 யூஸ் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா. கிரவுண்ட் ஸ்டேட்டில் 1s2 2s2 2p2. சரிங்களா. அப்போ கம்பல்சரி என்ன பண்ணோம், வேலன்சி 4 அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா. இப்போ வந்து இந்த கார்பன் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம், லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி, அதாவது பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். ஆக்டட் ரூல் பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்கோம், அதாவது பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிட்டு அதை சுற்றி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதாவது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எலக்ட்ரான் லாஸ் ஆர் கெயின் பண்ண வாட்டி. ஓகேங்களா. இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கார்பனுக்கு பார்க்கலாம். கார்பன் 4+ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருச்சு. சரிங்களா. அட்டாமிக் நம்பர் 6 4 லாஸ் பண்ணிச்சுன்னா 2 ஹீலியத்துக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிருச்சு. இதுவே C4- எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சுன்னா, சரிங்களா, அட்டாமிக் நம்பர் 6 10. அப்போ 10ங்கிறது நியான் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுது. ஓகேங்களா. ஆனால் இந்த கார்பன் 4+4- எலக்ட்ரான் லாஸோ கெயினோ பண்ணுறதில்ல, எலக்ட்ரான் லாஸ் ஆர் கெயின் பண்ணுறதில்ல. சரிங்களா. அப்போ லாஸ் ஆர் கெயின் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னது, அயனிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். சரி, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு, கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அயனிக் பாண்ட். ஆனால் அந்த கார்பன் அப்படிங்கிறது அயனிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
இந்த கார்பன் அப்படிங்கிறது என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணுது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மியூச்சுவல் ஷேரிங், அதாவது கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். கார்பன் கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. வேலன்சி 4 சரிங்களா, 1s2 2s2 2p2 சரிங்களா. 2sல 2 எலக்ட்ரான், 2p அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 2 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 2sல இருக்க ஒரு எலக்ட்ரான் எங்கே ப்ரோமோட் ஆகுது, 2pzக்கு ப்ரோமோட் ஆகுது. ஓகேங்களா. அப்போ நமக்கு எத்தனை அவைலபிள் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 4 அவைலபிள் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ கார்பன் இருக்க 4 எலக்ட்ரான், கார்பன் இருக்க 4 எலக்ட்ரான், ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1s1 ஒரு எலக்ட்ரான் இருக்கும் சரிங்களா. இந்த ஹைட்ரஜன் இருக்க ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து மியூச்சுவல் ஷேர் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ அதனால தான் கார்பன் அப்படிங்கிறது எலக்ட்ரான் லாஸோ கெயினோ பண்ணுறதில்ல, அயனிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதில்ல, என்ன பண்ணுது, எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்குது, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ண வேண்டிய அதை சுற்றி 8 எலக்ட்ரான் நமக்கு இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2sலேருந்து எங்கே ப்ரொமோட் ஆகுது, 2pzக்கு ப்ரொமோட் ஆகுது. அப்போ கார்பனை சுற்றி சிங்கிள் பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா சிக்மா பாண்ட், 4 சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா. அப்போ கார்பன் அப்படிங்கிறது இந்த மீத்தேனில் sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சிக்மா பாண்ட் 4 சிக்மா பாண்ட், 4 சிக்மா பாண்ட்னா என்ன ஹைபிரிடைசேஷன், sp3, எஸ்ல 1 p ஆர்பிட்டாலில் 3 எல்லாமே சிங்கிள் பாண்டு. ஓகேங்களா. கார்பன் அப்படிங்கிறது மல்டிபிள் பாண்டு ஃபார்ம் பண்ணுது, அதாவது டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்டு ஃபார்ம் பண்ணுது. அப்போ எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஹைபிரிடைசேஷன். அப்போ கார்பன் எல்லாமே சிங்கிள் பாண்ட் அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் அப்படின்னா sp2, கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் அப்படின்னா sp. சரிங்களா. இந்த ஹைபிரிடைசேஷன் நம்ம கெமிக்கல் பாண்டிங்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, sp3 sp2 sp அப்படிங்கிறது ஹைபிரிடைசேஷன் பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அப்போ டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா இதில் பை பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது, சைடுவைஸ் ஓவர்லேப் நடந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜாமெண்ட்ரி, என்ன ஜாமெண்ட்ரி சரிங்களா. sp3 அப்படின்னா ஹைபிரிடைஸ்டு கார்பன் வில் ஹேவ் டெட்ராஹெட்ரல் ஜாமெண்ட்ரி, sp2 அப்படின்னா ட்ரைகோனல் பிளானர் ஜாமெண்ட்ரி, sp அப்படின்னா லீனியர் ஜாமெண்ட்ரி. அப்போ இதெல்லாமே ஹைபிரிடைசேஷன் பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ ஜென்ரலாக இதனோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதனுடைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக் பார்ப்போம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் இதனுடைய கேரக்டரிஸ்டிக். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் இந்த கேரக்டரிஸ்டிக் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், எல்லாமே அதாவது அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்ன நேச்சர், கோவலன் காம்பவுண்ட்ஸு. இந்த கார்பன் இருக்க காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்னது, கோவலன் காம்பவுண்ட்ஸ். இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வாட்டரில் இன்சாலிபிள். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட் வேல்யூலேருந்து என்ன சொல்லியிருக்கோம், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இன்ஆர்கானிக் சால்வெண்ட்டில் தான் என்ன ஆகும், டிசால்வ் ஆகும். ஆர்கானிக் எல்லாமே ஆர்கானிக்கில் தான் டிசால்வ் ஆகும். வாட்டர் அப்படிங்கிறது இன்ஆர்கானிக், கார்பனே இல்லை அது. ஓகேவா. அப்போ அந்த கார்பன் கண்டென்ட் எல்லாமே நமக்கு அதாவது ஆர்கானிக்கில் தான் டிசால்வ் ஆகும். அப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது கோவலன் காம்பவுண்ட்ஸ், இது வந்து வாட்டரில் இன்சாலிபிள் சரிங்களா. அப்போ எதில் தான் சாலிபிள் ஆகும், ரெடிலி சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட், பென்சீன், டொலுவின், ஈத்தர், குளோரோஃபார்ம். இதில் எல்லாமே என்ன ஆகும், இந்த சால்வெண்ட்டில் எல்லாமே டிசால்வ் ஆகும். செகண்ட் பாயிண்ட், மெனி ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் இன்ஃப்ளேமபிள், ஈஸியாக என்ன ஆகும், பற்றி எரியும். ஓகேங்களா. எக்ஸப்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட், எக்ஸப்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட் இது வந்து என்னது, நேச்சுராக அக்கர் ஆகாது. ஓகேங்களா. இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பாயிலிங் மெல்டிங் பாயிண்ட். என்ன ரீசன் அப்படின்னா கோவலன் நேச்சரில் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனிக் பாண்ட் தான். அப்போ கோவலன் பாண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக பிரேக்கப் பண்ணலாம், அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கும். ரீசன் கோவலன் நேச்சராக இருக்குது. தேர்ட் பாயிண்ட், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி கேரக்டரைஸ் பண்ணலாம், அதனுடைய பண்புகளை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் பேஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும். இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் செயினோட அட்டாச் ஆகிருக்கிற ஒரு குரூப், அது என்னது ஃபங்க்ஷனல் குரூப்பு. அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை பேஸ் பண்ணி தான் நம்மளால் அதனுடைய கேரக்டரை நம்ம சொல்லலாம். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பு தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் நடக்கும், அதுதான் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அதனால தான் அதுக்கு நேம் என்ன, ஃபங்க்ஷனல் குரூப். தமிழில் சொல்லணும்னா வினை செயல் தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வினை செயல் தொகுதினா என்ன, வினை அதில் தான் நடக்குது,
அதனால் வினை செயல் தொகுதி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ அந்த வினை செயல் தொகுதி ஃபங்க்ஷனல் குரூப்பை பேஸ் பண்ணி தான் அதனுடைய கேரக்டர் நம்மளால் சொல்ல முடியும் எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மெத்தனால், ஆசிட், இது வந்து OH இருக்குது ஆல்கஹால், இது வந்து COOHனா ஆசிட். அப்போ இங்கேயும் CH3 இருக்குது, இங்கேயும் CH3 இருக்குது. ரெண்டுக்குமே ஒரே கேரக்டர் இருக்காது. ஏன்னா இது OH அட்டாச் ஆகிருக்கு, இங்கே COOH அட்டாச் ஆகிருக்கு. ரெண்டுக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய கேரக்டர் வேரி ஆகிருக்கும். அப்போ கேரக்டர் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்? ஃபங்க்ஷனல் குரூப் பேஸ் பண்ணி. ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே நடக்கும்? ஃபங்க்ஷனல் குரூப்பில் நடக்கும். அப்போ நிறைய காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்ன எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னா ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணுது. சரிங்களா? அந்த ஐசோமெரிசம் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? 4th பாயிண்ட் ஹோமோலஜிஸ் சீரியஸ். சரிங்களா? இம்பார்ட்டன்ட். இது இண்டிவிஜுவலாகவும் தனியாக 2 மார்க்கில் கேட்பாங்க. ஹோமோலஜிஸ் சீரியஸ்னால் என்ன? சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சஜஸ்டிவ் மெம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எதனால் டிஃபர் ஆகுது, அடுத்தடுத்து வர மெம்பர்ஸ் வந்து எதனால் டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 குரூப்பால் டிஃபர் ஆகுது. சரிங்களா? அதுக்கு தான் ஹோமோலஜிஸ் சீரியஸ் அப்படிங்கிறோம். சக்சஸிவ் மெம்பர் ஓகேங்களா, அடுத்தடுத்து வர குரூப்பு எதில் டிஃபர் ஆகுது? ஒன்லி CH2 குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CH3, மீத்தேன் எடுத்துக்கலாம், ஈத்தேன், ப்ரொப்பேன், CH3, CH2, CH3 3 கார்பன். சரிங்களா? 4 கார்பன் பியூட்டேன், CH3, CH2, CH2, CH3. இப்போ பாருங்கள் அடுத்தடுத்து வர்றது, இதை விட்டுருங்க, இதுக்கடுத்து பாருங்கள் CH2 ப்ரொப்பேன், அதுக்கடுத்து அடிஷனாக ஒரு CH2 ஆட் பண்ணியிருக்கேன் பியூட்டேன். ஓகேங்களா? அப்போ அடுத்தடுத்து வர மெம்பர் எதால் வேரி ஆகுறாங்க? ஒரு CH2வால் வேரி ஆகுறாங்க. அடுத்து ஆல்கஹால் பாருங்கள் எப்படி எடுத்துக்கலாம். ஆல்கஹால் எக்ஸாம்பிள் CH3OH, மெத்தனால், CH3, CH2OH, CH3, CH2, CH2OH. அப்போ அடுத்தடுத்து வர்றது எதால் வேரி ஆகுது? இங்கே CH3OH, அடுத்ததில் CH2 ஆட் ஆகிருக்கு, அடுத்ததில் நியூவாக இதிலிருந்து இது வரும்போது நியூவாக ஒரு CH2 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ எதால் வேரி ஆகிருக்கு? CH2வால் வேரி ஆகிருக்கு. இதுதான் ஹோமோலஜிஸ் சீரியஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹோமோலஜிஸ் சீரியஸ் ரெப்ரசன்டேட் பை ஜென்ரல் ஃபார்முலா அல்கேன்ஸ். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க். CnH2n+2 அல்கீன், CnH2n அல்கைன், CnH2n-2. ஓகேங்களா? அப்போ அதில் ஜென்ரல் ஃபார்முலா அல்கேன், அல்கீன், டபுள் பாண்ட் சிஸ்டம், அல்கேன் ஏன் அப்படின்னு வந்துச்சுன்னா சிங்கிள் பாண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? அல்கீன் ஈன் அப்படின்னா டபுள் பாண்ட் சிஸ்டம், அல்கைன் KYN அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது. இது ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்க. CnH2n+2, CnH2n, CnH2n-2. அப்போ ஃபஸ்ட்டு 2n+2, லாஸ்ட்டு 2n-2 ஞாபகம் வச்சுங்க. சென்ட்ரலில் ரெண்டுமே இருக்காது. அப்போ ஜென்ரல் ஃபார்முலா இது. அப்போ இது வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு இதாக இருக்கும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் சிமிலர். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குங்கிறாங்க? சிமிலராக இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருக்கும். இதில் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு வந்து என்ன ஆகும்? ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது சிமிலராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்டோடைய கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு சொல்லலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நமக்கே தெரியும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே ஸ்டடி பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய ஓசியன் பெருங்கடலில் நம்ம ஒரு ஸ்மால் ட்ராப் தான் நம்ம ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம அதை என்ன பண்ணணும்? கிளாஸிஃபை பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதனால் இங்கே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் த ஸ்ட்ரக்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க? ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் ஆர் அலிஃபேட்டிக். ஓகேங்களா? இன்னொன்று சைக்ளிக். அப்போ ஏசைக்ளிக் ஆர் ஏசைக்ளிக்னா சைக்கிளிக் இல்லை, வளையமாக இல்லை, ரிங் மாதிரி இல்லை. அல்லது எப்படி சொல்கிறாங்க வேறு? ஓப்பன் செயின் ஓப்பனாக இருக்குது எல்லாமே. சரிங்களா? ஆர் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட், அலிஃபேட்டிக் லீனியர் செயின். சரிங்களா? CH3, CH2, CH3 ப்ரப்பேன். நெக்ஸ்ட்டு சைக்ளிக் காம்பவுண்ட்ஸு. சைக்ளிக் அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம். சைக்ளிக் அப்படிங்கிறது க்ளோஸ்டு சிஸ்டம்.
சரிங்களா. இந்த மாதிரி ரிங் மாதிரி இருக்கும், வளையமாக இருக்கும், அதுதான் சைக்கிளிக். சரிங்களா. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஏ சைக்கிளிக் அப்படிங்கிறது ஓப்பன் செயினாக இருக்கும், CH3 CH2 CH3 இந்த மாதிரி லீனியராக ஓப்பன் செயினாக இருக்கும், அது அலிஃபேட்டிக். சரிங்களா. அப்போ நம்ம ஸ்டார்டிங்கே இதுதான் ஆர்கானிக்கில். அலிஃபேட்டிக்னா என்னென்னு தெரியணும், அரோமேட்டிக்னா என்னென்னு தெரியணும். இப்போ அலிஃபேட்டிக் அப்படின்னா லீனியர் செயின், ஓப்பன் செயின், அதர்வைஸ் ஏ சைக்கிளிக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா அதை ரிங் மாதிரி இருக்கும், மூடிய அமைப்பில் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த சைக்கிளிக்கு 2வாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஹோமோசைக்ளிக், ஹெட்ரோசைக்ளிக். ஹோமோ அப்படின்னா அதில் இருக்க ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும், அப்படி இருந்தால் ஹோமோ. ஹெட்ரோ அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்க இடத்துல ஒரு ஆட்டம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்படி இருந்தால் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், ஹோமோசைக்ளிக் 2வாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அலிசைக்ளிக், கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, மேலே பார்த்தது ஏ சைக்ளிக்கு, இங்கே வந்து அலிசைக்ளிக். அலிசைக்ளிக் என்ன மீனிங், அலிஃபேட்டிக்காகவும் இருக்கும், சைக்ளிக்காகவும் இருக்கும், ரிங் மாதிரியும் இருக்கும், அலிஃபேட்டிக் மாதிரியும் இருக்கும். ஆர் கார்போசைக்ளிக் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் சைக்ளோப்ரோபேன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஹோமோசைக்ளிக்கை இன்னொரு டைப்பாக எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இன்னும் ஃபர்தராக 2வாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சனாய்டு காம்பவுண்ட்ஸ் ஆர் அரோமேட்டிக் ஹோமோசைக்ளிக்னு சொல்லலாம். சரிங்களா. இல்லை நான் பென்சனாய்டு காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ அரோமேட்டிக் ஹோமோசைக்ளிக், 2 டைப்பாக இருக்குது. பென்சனாய்டு, பென்சின் ரிங் நமக்கு தெரியும். சரிங்களா. நான் பென்சனாய்டு, பென்சின் மாதிரி இல்லாதது. ஓகேங்களா. இதில் ஹெட்ரோசைக்ளிக்கில் 2 டைப்பு, அலிசைக்ளிக், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக்காகவும் இருக்கும். சரிங்களா. சென்ட்ரலில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் அரேஞ்ச் ஆகிருக்கும். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் டெட்ரா ஹைட்ரோ பியூரான். ஓகேங்களா. இதுதான் டெட்ரா ஹைட்ரோ பியூரான். 5 மெம்பர்டு ரிங்கில் 1 கார்பன் 2 3 சரி 1 2 1 2 3 4 இந்த மாதிரி 4 மெம்பர்டு ரிங்கில் இந்த சென்டரில் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கு. சரிங்களா. இப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இங்கே இந்த மாதிரி 5 மெம்பர்டு ரிங்கில் தான் ஒரு ஆட்டம், டிஃப்ரெண்ட்டான ஆட்டம் அரேஞ்ச் ஆகி 4 கார்பன் இருக்க மாதிரி நமக்கு கிடைக்குது. சரிங்களா. இது அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஆட்டம், எல்லா இடத்துலையும் கார்பன் இல்லாமல் ஒரு இடத்துல மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், பென்சின் ரிங் மாதிரியும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஹெட்ரோ ஆட்டமும் அரேஞ்ச் ஆகிருக்கு. பிரிடின், இதுக்கு நேம் பிரிடின். சரிங்களா. பென்சனாய்டு காம்பவுண்ட்ஸ் ஆர் அரோமேட்டிக் ஹோமோசைக்ளிக் அப்படின்னா இதில் பாருங்கள், இதில் எல்லாமே கார்பன் ஆட்டம் ஒரே மாதிரி ஜாயின் ஆகிருக்கு. ஓகேங்களா. அப்போ இது வந்து பென்சனாய்டு மாதிரியே இருக்குது, இது ஒரு அரோமேட்டிக் ஹோமோசைக்ளிக். ஃபீனால், இதுக்கு நேம் என்ன, ஃபீனால். அடுத்து நான் பென்சனாய்டு அசுலின். சரிங்களா. இது வந்து அரோமேட்டிக் தான், அரோமேட்டிக்காக இருக்குது, ஆனாலும் என்னது நான் பென்சனாய்டு, பென்சின் மாதிரி இல்லை. பென்சின் அப்படின்னா 6 மெம்பர்டு ரிங், 6 கார்பன் இருக்கும். ஓகேங்களா. அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள், இது எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க். அப்போ இங்கே என்ன தெரியுது நமக்கு, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் 2வாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து அலிஃபேட்டிக், அனதர் ஒன் அரோமேட்டிக். ஓகேங்களா. அப்போ சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த சைக்ளிக் காம்பவுண்ட் 2வாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஹோமோசைக்ளிக், ஹெட்ரோசைக்ளிக். ஹோமோசைக்ளிக் அப்படின்னா எப்படி இருக்கும், எல்லாமே ஒரே ஆட்டத்தால் ஜாயின் ஆகிருக்கும், கார்பன்னா கார்பனாலே ஜாயின் ஆகிருக்கும். ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னா கார்பன் இல்லாமல் அது கூட இந்த கார்பனோட டிஃப்ரெண்ட்டான ஆட்டம் அட்டாச் ஆகிருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்லேயும் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் 2வாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பென்சனாய்டு, நான் பென்சனாய்டு. பென்சனாய்டு அப்படின்னா 6 மெம்பர்டு ரிங், நான் பென்சனாய்டு அப்படின்னா பென்சின் மாதிரி இல்லாதது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸிஃபிகேஷனை பேஸ் பண்ணி கீழே சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு CH ட்ரிபிள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் CH2 பாண்ட் C, ட்ரிபிள் பாண்ட் CH. இப்போ இந்த காம்பவுண்டை கிளாஸிஃபை பண்ணுறாங்க என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. சரிங்களா. எல்லாமே அந்த காம்பவுண்டில் எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேச்சுரேட்டட், சிங்கிள் பாண்டு மட்டும் இருந்துச்சுன்னா சேச்சுரேட்டட். இதுவே டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு, கலந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்ட் அன்சேச்சுரேட்டட். இது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, சிங்கிள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் கலந்து வந்திருக்கு, அதனால் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சேச்சுரேட்டட். சரிங்களா. நெக்ஸ்ட்டு அலிஃபேட்டிக்கா அரோமேட்டிக்கா. சரி, அரோமேட்டிக் அப்படின்னா சைக்ளிக் ரிங் மாதிரி இருக்கணும்.
ஆனால் இது எல்லாமே ஓப்பன் சிஸ்டத்தில் இருக்குது. அதனால் இது வந்து என்னது அலிஃபேட்டிக். ஃபஸ்ட்டு ஒன் அலிஃபேட்டிக். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் எல்லாமே பாருங்கள் சிங்கிள் பாண்டு தான், ஓப்பன் செயின் தான். அப்போ அலிஃபேட்டிக் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், அலிஃபேட்டிக் சேச்சுரேட்டட் ஓப்பன் செயின் சொல்லலாம். சரிங்களா. தேர்டு ஒன் பாருங்கள் ரிங்கு, 6 மெம்பர்டு ரிங். 2 3 4 5 6 மெம்பர்டு ரிங். அந்த ரிங்கில் எத்தனை கார்பன் அட்டாச் இருக்குது? 6 மெம்பர்டு ரிங்கு. 6 மெம்பர்டு ரிங்னா அரோமேட்டிக் பென்சனாய்டு காம்பவுண்ட். சரிங்களா. ஃபோர்த் ஒன் பாருங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. அலிஃபேட்டிக்கும் இருக்குது, சைக்ளிக் மாதிரி இருக்குது. அதனால் அலிசைக்ளிக் காம்பவுண்ட். அப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட் கொடுத்தா நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதோட ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எவால்வ் யுவர் செல்ஃப், நான் பென்சனாய்டு அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக், அலிசைக்ளிக், அலிஃபேட்டிக், ஓப்பன் செயின். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தரவாக மெமரி பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சால் தான் பின்னாடி நம்ம ஒரு காம்பவுண்டுக்கு நம்மளால் நேமிங் கொடுக்க முடியும். பார்க்கலாம். கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு அல்கீன் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை, ஜென்ரல் ஃபார்முலா. அல்கீனோட ஜென்ரல் ஃபார்முலா CnH2n. ஓகேங்களா. அல்கைன் CnH2n-2. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அல்கேன் ஜென்ரல் ஃபார்முலா CnH2n+2. இப்போ n-க்கு 1ன்னு கொடுக்கலாம், நமக்கு என்ன கிடைக்குது? CH4 கிடைக்குது. இது மீத்தேன். ஏன்னு முடிஞ்சதுன்னா அது வந்து ஒரு அல்கேன், சிங்கிள் பாண்ட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. அடுத்து n-க்கு 2 அப்ளை பண்ணுங்கள், C2, 4 + 2 6, ஈத்தேன். n-க்கு 3 அப்ளை பண்ணுங்கள், C3H8. சரிங்களா. 3 கார்பன் ப்ரொப்பேன். அப்போ இதுதான் அதனுடைய ஹோமோலஜி சீரியஸில் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. அல்கீன் அப்படின்னா CnH2n ஜென்ரல் ஃபார்முலா. அல்கைன்னா CnH2n-2. 3 அல்கைல் ஹேலைடு ஃபங்க்ஷனல் குரூப்பு ஃப்ளூரின், புரோமின், குளோரின், அயோடின். சரிங்களா. ஜென்ரல் ஃபார்முலா RX. ஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறுங்கிற இடத்துல மெத்தில் இருக்கலாம், எத்தில் இருக்கலாம், ப்ரொப்பைல் இருக்கலாம், அரோமேட்டிக் ரிங்கு கூட இருக்கலாம், ஃபினைல். அது பின்னாடி போகும்போது பார்க்கலாம். ஆறுங்கிற இடத்துல எத்தில் இருக்கலாம், மெத்தில் இருக்கலாம். ஓகேங்களா. ஃபோர்த்து ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் OH, ஜென்ரல் ஃபார்முலா ROH. சரிங்களா. இந்த ஃபிஃப்த்து ஒன் ஈத்தர் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் என்ன, இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சால் தான் நமக்கு ஐயூபேக்கு நேமிங் தர முடியும். ஈத்தர் அப்படின்னா O அட்டாச் ஆகிருக்கணும். அப்படி இந்த குரூப் இருந்தால் ஈத்தர், ROR ஜென்ரல் ஃபார்முலா. ஆர்னு நம்ம சொல்லியிருக்கோம், மெத்தில், எத்தில் என்ன வேணாலும் இருக்கலாம். சிக்ஸ்த்து ஒன் ஆல்டிஹைடு CHO. ஏன்னா கார்பனோட வேலன்சி 4 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஜென்ரல் ஃபார்முலா RCHO. நெக்ஸ்ட்டு கீட்டோன் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் C+O. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் நல்லா மெமரி பண்ணுங்கள். மெமரி பண்ணாத பின்னாடி நேம் வைக்க முடியும். கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னா COOH. சரிங்களா. எஸ்டர் அப்படின்னா COOR. ஆசிட் அன்ஹைட்ரைட்னா COOCO. சரிங்களா. பார்த்துக்குங்க, COO வரணும், 3 ஆக்சிஜன், 1 C வரணும். இப்போ ஜென்ரல் ஃபார்முலா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 11th ஒன் அசைல் குளோரைட்னா COH. சரிங்களா. RCOX ஜென்ரல் ஃபார்முலா. சல்ஃபோனிக் ஆசிட் SO3H அப்படின்னா சல்ஃபோனிக் ஆசிட், ஜென்ரல் ஃபார்முலா RSO3H. நைட்ரோ அல்கேன் NO2, நைட்ரோ அப்படின்னா NO2. இது எல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப் வரும்போது நேமிங் நைட்ரோ அப்படின்னு தான் நம்ம நேம் வைப்போம். நெக்ஸ்ட்டு அமீன் அப்படின்னா NH2 வந்திருந்தால் அதுக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பில் அமீன். 6th ஒன் அமைடு CONH2. அப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். ஓகேங்களா. அடுத்து நிறைய இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சயனைடு அப்படின்னு சொல்லலாம், நைட்ரைல்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++ என்ன.
சயனைட்னாலும் ஒன்று தான், நைட்ரில்னாலும் ஒன்று தான். ஜென்ரல் ஃபார்முலா RCN. ஐசோசயனைடு சரிங்களா, ஒன்றும் இல்லை, சிஎன்னு எப்படி திருப்பி மாற்றி எழுதணும் அப்படின்னா அது ஐசோசயனைடு. நெக்ஸ்ட் 18 சயனேட்டு, OCN அப்படின்னா சயனேட்டு சரிங்களா, OCNனா சயனேட்டு. ஐசோசயனைடு அப்படின்னா NCO அப்படின்னா ஐசோசயனைட். SCN அப்படின்னா தயோசயனைடு. ஐசோதயோசயனைடு அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்படி திருப்பி போட்டு எழுதணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தயோ ஆல்கஹால் அப்படின்னா SH. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப்பில் பார்த்துட்டு வரோம். ஃபங்க்ஷனல் குரூப்பில் இந்த மாதிரி நேம் தான் வைக்கணும். தயோ ஈத்தர் அப்படின்னா SR. நார்மலாக ஆல்கஹால் அப்படின்னா OH சரிங்களா, அது பார்த்துருக்கோம். ஆல்கஹால் அப்படின்னா OH. இப்போ தயோ ஆல்கஹால் அப்படின்னா SH. தயோ ஈத்தர், ஈத்தர் அப்படின்னா ஜென்ரலாக முன்னாடி பார்த்தது O. தயோ ஈத்தர் அப்படின்னா SR. இமின்ஸ் அப்படின்னா டபுள் பாண்ட் NH இருந்தால் அது இமின். நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், அதாவது நைட்ரோ அப்படின்னா NO2, நைட்ரஸோ அப்படின்னா NO, நைட்ரஸோ அப்படின்னா NO, ஹைட்ரஜன் அப்படின்னா NH, NH2 இப்படி இருந்தால் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஸோ காம்பவுண்ட்ஸ் NH, NH. நெக்ஸ்ட் 29 ஃபீனால், இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு. அடுத்து இமைடு அப்படின்னா C டபுள் பாண்ட் O, NR, C டபுள் பாண்ட் O இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேம் இமைடு. அப்போ நிறைய ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை நல்லா மெமரி பண்ணணும் சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் ஒவ்வொன்றுமே ஒரு OH கொடுத்துட்டு தான் அதுக்கு என்னென்னு தெரியணும், நமக்கு ஆல்கஹாலா ஈத்தரா என்னென்னு தெரியணும். ஓகேங்களா, அதை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பார்ட்டு பார்த்துட்டு வரதும் பேசிக், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இப்போ பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த லெசனுக்குள்ளார நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கு போக முடியும், தெளிவாகும் நல்லா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதனுடைய நாமன்கிளேச்சர் பார்க்கலாம், எப்படி ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி நேமிங் கொடுக்குறாங்க. அப்போ எடுத்தோடனே நம்மளே ஒரு நேம் கொடுப்போமா, இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் சயின்டிஸ்ட் எல்லாமே நமக்கு கரெக்டான நேம் கொடுப்பாங்க சரிங்களா. பாருங்கள், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி இஸ் த வேர்ல்டு அத்தாரிட்டி ஆன் கெமிக்கல் நாமன்கிளேச்சர் அண்ட் டெர்மினாலஜி சரிங்களா. நேமிங் ஆஃப் நியூ எலமெண்ட்ஸ், அதாவது ஒரு நியூ எலமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் சொல்லுவாங்க சரிங்களா. அதுதான் நமக்கு பெரிய அத்தாரிட்டி, அதை யூஸ் பண்ணி தான் நேமிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா. பீரியாடிக் டேபிளில் ஒரு நியூ எலமெண்ட் கண்டுபிடிச்சினாலும் சரி, அதோட அட்டாமிக் வெயிட்டு என்ன, மெஷர்மெண்ட் என்ன, எல்லாமே டேட்டா எப்படி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு அந்த IUPAC இன்டர்நேஷ்னல் லெவலில் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த IUPAC நேம் எப்படி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ரூல்ஸ் இருக்குது. சிம்பிள் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, சஃபிக்ஸு சரிங்களா. ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி ஆட் பண்ணணும், சஃபிக்ஸ்னால் பின்னாடி. சென்டரில் ரூட் வேர்டு மட்டும் இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒன்று. அப்போ இந்த ஃபார்முலாவில் ப்ரிஃபிக்ஸ் எதை பற்றி சொல்லுது, ரூட் வேர்டு அப்படின்னா எதை பற்றி சொல்லுது, சஃபிக்ஸ்னால் எதை பற்றி சொல்லுது, அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த மாலிகுல் கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக நேம் வைக்க முடியும். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம கொடுத்துருக்க அத்தாரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த IUPAC, இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நேமிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ ஒவ்வொன்றும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரூட் வேர்டு. ரூட் வேர்டு அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இன் த லாங்கஸ்ட் கண்டினியூஸ் செயின் இன் ஏ மாலிகுல். சிம்பிள். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க, ரூட் வேர்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, எதை டினோட் பண்ணுது, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். கார்பன் ஆட்டம் எத்தனை இருக்குது, ஒரு கார்பன் செயினில் கார்பன் எத்தனை இருக்குது அப்படிங்கிற சொல்கிறது தான் ரூட் வேர்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ்னால் எதை டினோட் பண்ணுதுன்னா குரூப் அட்டாச் டு த மெயின் செயின் விச் இஸ் placed before the root word. அப்போ ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது எது டினோட் பண்ணுதுன்னா எந்த குரூப் மெயின் செயினோட அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா. அப்போ அதை எங்கே மென்ஷன் பண்ணணும், ரூட் வேர்டுக்கு பிஃபோராக மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் அப்படிங்கிறது எது டினோட் பண்ணுதுன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது சரிங்களா. ஃபங்க்ஷனல் குரூப் என்ன மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, OH இருக்கா சரிங்களா, ஆசிட் இருக்கா, COH இருக்கா சரிங்களா, அப்படிங்கிறத சரிங்களா சஃபிக்ஸ் சொல்லுது. ஓகேங்களா. அந்த சஃபிக்ஸை நம்ம எப்போ எழுதுவோம், ரூட் வேர்டுக்கு அடுத்ததாக எழுதுவோம்.
ஓகேங்களா? அப்போ பார்க்கலாம் ரூட் வேர்டு அப்படிங்கிறது என்ன மாதிரி நேம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரூட் வேர்டுங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், எதை டினோட் பண்ணுது, நம்பர் ஆஃப் கார்பன் ஐட்டம்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் ஐட்டம்ஸ்னால் 2 கார்பன் இருந்தால் அதுக்கு நேம் என்ன, 3 கார்பன் அந்த செயினில் இருந்தால் அதுக்கு நேம் என்ன, ரூட் வேர்டில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கார்பன் 1 மெத்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கார்பன் 2 அப்படின்னா எத்து, கார்பன் 3 அப்படின்னா ப்ரப்பு, 4னா பியூட், 5னா பென்ட்டு, 6னா இந்த டேபிளும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி ஃபங்க்ஷனல் குரூப் மெமரி பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி இந்த கார்பனோட நம்பர் ஆஃப் கார்பன் ஆகிட்டது என்ன பண்ணிக்கங்க, அந்த நேமை மெமரி பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பேசிக், இது தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து நம்மளால் நேமிங் கொடுக்க முடியும். கார்பன் 7 அப்படின்னா கெப்ட்டு, 8னா ஆக்ட், 9னா நான், 10னா டெக், சரிங்களா? 11னா அன்டெக், சரிங்களா? இந்த மாதிரி 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோடெக், 13னா ட்ரைடெக், 14னா டெட்ராடெக், 15னா பென்டாடெக், 16னா ஹெக்ஸாடெக், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம நேமிங் கொடுத்துட்டே போடலாம். ஓகேங்களா? அப்போ இந்த டேபிளில் மெமரி பண்ணுங்கள். இந்த மாதிரி நமக்கு 100 வரைக்குமே இருக்குது. ஓகே, இப்போ ரூட் வேர்டுங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன் ஐட்டத்தை சொல்கிறது ரூட் வேர்டு. சரிங்களா? அப்போ எத்தனை கார்பன் ஐட்டம் இருக்கோ ரூட் வேர்டில் இந்த மாதிரி நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு 5 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா பென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 8 கார்பன்னா ஆக்ட். அப்போ இதை நல்லா மெமரி பண்ணிக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ரூட் வேர்டுங்கிறது எதை டினோட் பண்ணுது, நம்பர் ஆஃப் கார்பன் ஐட்டம். அதுக்கான ரூட் வேர்டு நேமிங் என்னங்கிறது நம்ம பார்த்துட்டோம் அந்த டேபிளில். அடுத்து சஃபிக்ஸு. சஃபிக்ஸ்னால் பின்னாடி ஆட் பண்ணுறது, ரூட் வேர்டுக்கு அடுத்ததாக ஆட் பண்ணுறது சஃபிக்ஸு. அப்போ எங்கேயுமே ஒரு ஐபேக் நேம் கொடுக்க சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இது எழுதிக்கிங்க, ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு ப்ளஸ் சஃபிக்ஸு. இந்த ஆர்டரில் நம்ம கண்டுபிடிச்சி இங்கே அப்ளை பண்ணோம்னா நமக்கு கரெக்டான நேம் கிடச்சிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சஃபிக்ஸ் பாருங்கள், 2 டைப் ஆஃப் சஃபிக்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி சஃபிக்ஸ், அனதர் ஒன் செகண்டரி சஃபிக்ஸு. இப்போ ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறத எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனா அன்சேச்சுரேஷனா. ஓகேங்களா? ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்க காம்பவுண்டு சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா. சேச்சுரேட்டட்னா நமக்கு தெரியும் சிங்கிள் பாண்ட், அன்சேச்சுரேட்டட்னா டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ப்ரைமரி சஃபிக்ஸு. ஓகேங்களா? அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேச்சுரேட்டட்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். சரிங்களா? எப்படி முடிக்கணும், ஏன்னு முடிக்கணும். எப்படி முடிக்கணும், ஏன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அன்சேச்சுரேட்டட் கார்பன் ஐட்டம், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஈன்னு முடிக்கணும். சரிங்களா? இதே ஒரே ஒரு கார்பன் கார்பன் பிட்வீன் டபுள் பாண்ட் இருந்தால் ஈன்னு. இதே கார்பன் கார்பன் பிட்வீன் டபுள் பாண்ட் வந்து 2 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டைன்னு சொல்லணும் நேம் வைக்கும்போது. சரிங்களா? 3C டபுள் பாண்ட் சி பாண்ட் இருந்தால் ட்ரைன், 1C ட்ரிபிள் பாண்ட் சி இருந்தால் ஐன், ஒய்என்இ. இதே 2C ட்ரிபிள் பாண்ட் சி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைன். சரிங்களா? அப்போ இதையும் நல்லா மெமரி பண்ணிக்கிங்க. இதெல்லாம் பேசிக். எப்படி வந்து ஃபார்முலா எப்படி நமக்கு மெமரியாக தெரிஞ்சால் சம்மில் அப்ளை பண்ண முடியும், அதே மாதிரி தான் ஐயூபேக் நேமிங் கொடுக்குறதுக்கு இந்த டேபிளேஷனில் ப்ரிஃபிக்ஸ்னால் என்னென்ன நேம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நமக்கு மெமரியாக தெரியணும். ஓகேங்களா? இப்போ ப்ரைமரி சஃபிக்ஸுங்கிறது எதை டினோட் பண்ணுது, அந்த மாலிகுல், அந்த ஆர்கானிக் மாலிகுல் அப்படிங்கிறது காம்பவுண்டுங்கிறது சேச்சுரேட்டனா அன்சேச்சுரேஷனா. சரிங்களா? சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா. அப்போ சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட்லாம் வந்தால் எப்படி நேமிங் கொடுக்குறது நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ செகண்டரி சஃபிக்ஸ் பார்க்கலாம். செகண்டரி சஃபிக்ஸ் ப்ரைமரி பார்த்துட்டோம், சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா, ரூட் வேர்டு பார்த்துட்டோம், நம்பர் ஆஃப் கார்பன் ஐட்டம் மெத்து எத்து 2 கார்பன் இருந்தால் 3 இருந்தால் ப்ரப்பு 4 இருந்தால் பியூட்டு இதெல்லாமே பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து செகண்டரி சஃபிக்ஸு. செகண்டரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது எது டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பை டினோட் பண்ணுது. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் ஆர்கானிக் காம்பவுண்டோட அட்டாச்சாக இருக்க ஃபங்க்ஷனல் குரூப்பை டினோட் பண்ணுது. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் ஆடட் டு த ப்ரைமரி சஃபிக்ஸ் பை ரிமூவிங் இட்ஸ் டெர்மினல் இ, செகண்டரி சஃபிக்ஸ் நேம் ஃபார். அதாவது ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துங்க, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈயை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது ப்ரைமரி சஃபிக்ஸில் இருக்க ஈயை டெர்மினலில் இருக்க ஈயை நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணுங்கிறாங்க. எப்போ அப்படிங்கிறத நான் இப்போ நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா CH3OH இந்த மாலிகுல்ஸ் நமக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம நேமிங் வைக்கணும். சரிங்களா? இப்போ ரூல்ஸ் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி வைக்கலாம். ஃபார்முலா என்ன, ப்ரிஃபிக்ஸு ப்ளஸ் ரூட் வேர்டு ப்ளஸ்ஸு சஃபிக்ஸு.
சரிங்களா. அப்போ ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இன்னும் பார்க்கல. சரிங்களா. ரூட் வேர்டு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரிங்களா. ரூட் வேர்டு அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா. சஃபிக்ஸில் ப்ரைமரி செகண்டரி ரெண்டு இருக்குது. ப்ரைமரி அப்படிங்கிறது சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா, செகண்டரி அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது மூணு பேஸ் பண்ணி இங்கே பார்க்கலாம். ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லை, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ நான் சொன்ன கான்செப்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா. இப்போ ரூட் வேர்டு பார்க்கலாங்களா. ரூட் வேர்டு அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன், எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? 1. அப்போ 1 அப்படின்னா என்ன? மெத்து. சரிங்களா. அடுத்து எங்கே போகணும்? சஃபிக்ஸ் போகணும். சஃபிக்ஸ் ப்ரைமரி செகண்டரி ரெண்டு இருக்குது. ப்ரைமரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா. அப்போ எல்லாமே சிங்கிள் பாண்ட், அதனால் சேச்சுரேட்டட். அப்போ சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா ஏன். சரிங்களா. அதுக்கு அடுத்தது செகண்டரி சஃபிக்ஸில் பாருங்கள் ஃபங்க்ஷனல் குரூப்பை டினோட் பண்ணுது. ஃபங்க்ஷனல் குரூப் அப்போ என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இந்த இடத்துல இருக்குது? OH. OH வந்தால் என்ன ஆட் பண்ணணும்? OL. சரிங்களா. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பில் OLன்னு வருது. அப்போ என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பில் AEIOU வந்துச்சுன்னா, ஃபங்க்ஷனல் குரூப்பில் இந்த லெட்டர் AUIOU வந்துச்சுன்னா, சரிங்களா, நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரைமரி சஃபிக்ஸில் இருக்க ஈயை நம்ம என்ன பண்ணணும்? டெர்மினல் இருக்க ஈயை நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ சேர்த்து படிங்க. மெத்தனால். இதுக்கு நேம் என்ன? மெத்தனால். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். சரிங்களா. இப்போ ப்ரிஃபிக்ஸ் நம்ம பார்க்கல, ரூட் வேர்ட் சஃபிக்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன ரூலு? ஃபங்க்ஷனல் குரூப்பில் நமக்கு AEIOU வவ்வல்ஸ் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா, சரிங்களா, அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரைமரி சஃபிக்ஸில் இருக்க டெர்மினல் இருக்க என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணிடணும். இதுதான் என்னுடைய கான்செப்ட்டு. செகண்டரி சஃபிக்ஸு அண்டு ப்ரிஃபிக்ஸ் ஃபார் சம் ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். பாருங்கள். ஆல்கஹால்ஸு ஃபங்க்ஷனல் குரூப்பில் வந்துச்சுன்னா OH. சரிங்களா. இப்போ வந்து நமக்கு என்ன, ஒரு காம்பவுண்டில் ஒன் மோர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி டைமில் ஒன் மோர் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா, சரிங்களா, ரெண்டையுமே நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒன்று வந்து நம்ம சப்ஸ்டியூட்டாக எடுத்துக்கணும், சப்ஸ்டியூட் குரூப்பாக எடுத்துக்கணும். அனதர் ஒன்று ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்கணும். அதுக்கெல்லாம் பின்னாடி ரூல்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இப்போ OH ஆசிட் ரெண்டுமே வந்திருக்கு. சரிங்களா. அப்போ ஆசிட்டை நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்கணும், OHஐ சப்ஸ்டியூட்டாக எடுத்துக்கணும். ஓகேங்களா. அப்போ ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது? சப்ஸ்டியூட்டை டினோட் பண்ணுது. ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது சப்ஸ்டியூட்டை நமக்கு டினோட் பண்ணுது. அப்போ OH ஃபங்க்ஷனல் குரூப்பாக நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா OL அப்படின்னு சொல்லணும். செகண்டரி சஃபிக்ஸில் பின்னாடி ஆட் பண்ணணும். சப்போஸ் இதை வந்து சப்ஸ்டியூட் குரூப்பாக எடுத்திருந்தோம்னா ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி ஹைட்ராக்சின் நேமிங்கில் சொல்லணும். அப்போ OH அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும்போது எப்படி நேம் யூஸ் பண்ணணும்? ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்துச்சுன்னா OL, செகண்டரி சஃபிக்ஸ் பின்னாடி ஆட் பண்ணணும். சப்ஸ்டியூட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேம் என்ன சொல்லணும்? சப்ஸ்டியூட்னா ப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ணணும், முன்னாடி ரூட் வேர்டுக்கு முன்னாடி ஹைட்ராக்சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தயோ ஆல்கஹால், SH ஃபார்முலா SH. சரிங்களா. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பாக இதை கன்சிடர் பண்ணோம்னா தயால். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பாக இல்லை, இதை வந்து நான் ஃபங்க்ஷனுக்காக வைக்கல, மெயினாக இதை எடுத்துக்கல, சப்ஸ்டியூட்டாக தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா மெர்கேப்டோ. இப்போ இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரூல்ஸு இந்த டேபிளில் மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்து ஆல்டிஹைடை நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பாக வந்துச்சுன்னா AL முடிக்கணும் ஃபைனலில். சரிங்களா. இல்லை சப்ஸ்டியூட்டாக இருந்துச்சுன்னா ப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ணணும், ஃபார்மைல். எந்த இடத்துல எப்படி நேமிங் சொல்லணும்? சரிங்களா. எல்லாமே ஒன்று தான். ஆல்டிஹைடுங்கிறது CHO தான். அது ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்கிறோமா சப்ஸ்டியூட்டாக எடுத்துக்கிறோமா? ஃபங்க்ஷன் குரூப்பாக எடுத்தால் AL முடிக்கணும், சப்ஸ்டியூட்டாக இருந்தால் ஃபார்மைல். கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்தால் ONன்னு முடியணும். சரிங்களா. இதுவே சப்ஸ்டியூட்டாக இருந்தால் ஆக்ஷோ. கார்பாக்சிலிக் ஆசிட், சரிங்களா, OIC ஆசிட்னு முடிக்கணும். இல்லை இதை வந்து நான் சப்ஸ்டியூட்டாக எடுத்துக்கினா கார்பாக்சி. அப்போ நேமிங் வந்து முன்னாடி கொடுக்கறதுக்கும் சஃபிக்ஸில் பின்னாடி ஆட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ எப்படி எடுத்துக்கிற விதம் தான் அதை பார்த்துக்குங்க. எஸ்டர் OAன்னு முடிக்கணும், சப்ஸ்டியூட்டாக இருந்தால் அல்காக்சி கார்பனைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆசிட் குளோரைட்ஸ், சரிங்களா, OL குளோரைடு அப்படின்னு சொல்லணும். இல்லை முன்னாடி ஆட் பண்ணால் குளோரோ கார்பனைல். அடுத்து அமீன்ஸ் அப்படின்னா அமைடு, அதாவது ஆசிட் அமீன்ஸு. CONH2 அப்படின்னா அமைடு ஃபங்க்ஷனல் குரூப்பில். முன்னாடி ஆட் பண்ணோம் அப்படின்னா கார்பமைல். அமீன் NH2 எண்டில் முடித்தா ஃபங்க்ஷனல்னா அமீன். சரிங்களா. சப்ஸ்டியூட்டாக இருந்தால் அமினோ.
இந்த டேபிள் மெமரி பண்ணிக்கிங்க. அடுத்து சிஎன் அப்படின்னா நைட்ரில் ஃபங்க்ஷனல் குரூப்பில். சரிங்களா, இதுவே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ணணும், சப்ஸ்டியூட்னா சயனோ. சரி, நெக்ஸ்ட்டு சல்ஃபோனிக் ஆசிட். சரிங்களா, ஃபங்க்ஷனல் குரூப்பில் சப்ஸ்டியூட்டாக இருந்தால் சல்ஃபோ. இப்போ எந்த இடத்துல எப்படி ஆட் பண்ணுறாங்க? அப்போ ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூயன்ட்ஸ் attached to the parent carbon chain denoted by adding prefix names before the root word. root wordக்கு பிஃபோராக நம்ம ப்ரிஃபிக்ஸை நம்ம எழுதுவோம். சரியா, சப்ஸ்டியூட் குரூப்பு. அப்போ சப்ஸ்டியூட் குரூப்பை நமக்கு கீழே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் ஃப்ளூரோ ப்ரிஃபிக்ஸ் இதெல்லாம் முன்னாடி ஆட் பண்ணணும். சரிங்களா, சிஎல் குளோரோ, பிஆர் புரோமோ, ஐ அயடோ, NO2 நைட்ரோ, NO நைட்ரஸோ, N டபுள் பாண்ட் N டயஸோ, OR அப்படின்னா அல்காக்சி, OCH3 OME ஜென்ரலாக இருந்தாலுமே மீத்தாக்சி, OC2H5 ஈத்தாக்சி. சரிங்களா, மெத்தில் CH3 அப்படின்னா மெத்தில், C2H5 எத்தில், CH2 3 இருந்துச்சு அப்படின்னா ப்ரொபைல். சரிங்களா, இந்த மாதிரி லாங் செயினுக்கு N ப்ரொபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் N ப்ரொபைல், ஏன் இங்கே வந்து சிங்கிள் இந்த பாண்டு வந்து எம்டியாக வேக்கண்டாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது குரூப்பாக அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா, அடுத்து ஐசோ ப்ரொபைல். ஐசோ அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் எந்த இடத்துல அப்படின்னா ஒரு கார்பன்லேயே 2 மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேம் என்ன? ஐசோ. 2 மெத்தில் குரூப்பு. இந்த இடத்துல ஏன் பாண்டு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது குரூப் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஒரு கார்பன் 2 மெத்தில் குரூப் இருந்தால் ஐசோ. சரிங்களா, இப்போ 4 கார்பன் கண்டினியூஸாக இருக்குது, பியூட்டைல், N பியூட்டைல். ஓகேங்களா, அடுத்து இங்கே ஐசோ, அப்போ ஒரு கார்பனை சுற்றி 2 மெத்தில். சரிங்களா, நெக்ஸ்ட்டு டெர்ஷரி. எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? டெர்ட் அப்படிங்கிறது ஒரு கார்பனில் 3 மெத்தில் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேம் முன்னாடி என்ன சொல்லுவோம்? டெர்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 5 கார்பன் கண்டினியூட்டியாக இருந்துச்சுன்னா N பென்டைல். சரிங்களா, நெக்ஸ்ட் 2 மெத்தில் பியூட்டைல். 2வது கார்பனில் மெத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்கு பிரான்ச்சில், அதனால் 2 மெத்தில் பியூட்டைல். பாருங்கள், CH2 CH CH3 CH2 CH3. பாருங்கள், நம்பரிங் பாருங்கள், 1 2 3. இந்த சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க 1 2. அப்போ எங்கே லீஸ்ட் நம்பர்லாம் அட்டாச் ஆகிருக்கோ அதுதான் நம்ம இந்த லீஸ்ட் நம்பர் ப்ரியாரிட்டி தான் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு. அதனால் 2 மெத்தில் பியூட்டைல், 4 கார்பன். 2ல் மெத்தில் மென்ஷன் பண்ணிட்டோம், 4 கார்பன் பியூட்டைல். அடுத்து நியோபென்டைல். நியோ அப்படின்னா எங்கே சொல்லுவோம்? ஒரு கார்பனில் 4 மெத்தில் குரூப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேம் என்ன? நியோ. சரிங்களா, ஒரு கார்பன்லேயே 2 மெத்தில் இருந்தால் ஐசோ, ஒரு கார்பனில் 3 மெத்தில் இருந்தால் அது டெர்ஷு. சரிங்களா, 4 மெத்தில் இருந்தால் நியோ. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஜென்ரலாக தெரிஞ்சுக்குங்க, இதெல்லாமே சப்ஸ்டியூட் குரூப்பில் வருது. சப்ஸ்டியூட் குரூப்பில் வரும்போது நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். இதெல்லாமே மெமரி பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அப்போ இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஐபேக் இருக்கும்போது ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, சஃபிக்ஸு. சரிங்களா, ரூட் வேர்டு அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது? நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். சரிங்களா, சஃபிக்ஸ் அப்படிங்கிறது ப்ரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ் 2 இருக்குது. ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சேச்சுரேட்டட், சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டான்னு மென்ஷன் பண்ணுறது. சரிங்களா, ஏனா, ஈனா, ஐனா நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. செகண்டரி சஃபிக்ஸ் இது ஃபங்க்ஷனல் குரூப்பு, ஓஎல்ஆ, சரியா, ஏஎல்ஆ, ஓஎன்இ கீட்டோனா அப்படிங்கிறத சொல்கிறது செகண்டரி. ப்ரிஃபிக்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஸ்டியூட் குரூப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினு, குளோரினு, புரோமினு. சரிங்களா, ஒரு சில ஃபங்க்ஷனல் குரூப்பும் நமக்கு என்னது சப்ஸ்டியூட் குரூப்பில் வரும். இப்போ OH அப்படிங்கிறது நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பில் வரும்போது OLன்னு முடியணும். இதுவே நம்ம சப்ஸ்டியூட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஹைட்ராக்சி. இதெல்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா தரவா பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. அப்போ ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன, ரூட் வேர்ட்னா என்ன, அதுக்கான டேபிள் நேமிங் எப்படி கொடுக்குறது, சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்னா என்ன, அதை நல்லா நீங்கள் ஃபெமிலியராக இருந்துச்சு அப்படின்னா எந்த காமன் கொடுத்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஐயூபேக் ரூல்ஸ் ஃபார் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப சிம்பிள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், சூஸ் த லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஒரு லாங்கஸ்ட் கார்பன் செயினை சூஸ் பண்ணணும்.
கன்சிடர் த ஆல் அதர் குரூப்ஸ் அட்டாச் டு திஸ் செயின் சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ். சரிங்களா, லாங்கஸ்ட் கார்பன் செயின் எதாவது சூஸ் பண்ணிக்கணும் ஐயூபேக் நேம் கொடுக்கும்போது. ஓகேங்களா, ரிமைனிங் இருக்கிறது இல்லாமல் சப்ஸ்டியூட்டாக எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது. இதை வந்து நம்ம எது வந்து பேரண்ட் செயினாக நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம், ரூட் வேர்டுக்கு எதை எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங்கஸ்ட் செயின் தான். இதை எடுத்துக்க மாட்டோம் பிரான்ச்லாம். ஏன்னா இங்கே வந்து 2 கார்பன் தான் இருக்குது. இப்படி பாருங்கள் 4 கார்பன் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்க லாங்கஸ்ட் செயின் தான் நேமிங் ரூட் வேர்டுக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நம்பரிங் ஆஃப் த லாங்கஸ்ட் கார்பன் செயின். நம்பரிங்கும் இந்த லாங்கஸ்ட்டுக்கு தான் கொடுக்கணுங்கிறாங்க. 1 2 3 4. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பிரான்ச்சிங் வந்து எந்த லீஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பனுக்கு வருதோ அந்த சைட்லேருந்து நம்பரிங் தரணும். ஓகேங்களா, அப்போ எந்த சைட்லேருந்து கொடுக்கலாம்? 1 2 3 4 லாங்கஸ்ட் செயின் இந்த சைட்லேருந்து கொடுக்கணும். ஏன் இங்கே இந்த சைடு இப்படி போகக்கூடாது? ஏன்னா பிரான்ச்சிங் வந்து இங்கே போகும்போது 3வது கார்பனில் வருது. இந்த சைட்லேருந்து வந்தால் தான் நமக்கு செகண்ட் கார்பன்லேயே வருது. இது ஒரு கான்செப்ட்டு. ஓகேங்களா, அடுத்து தேர்டு பாயிண்ட், நேமிங் ஆஃப் த சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ். அப்போ நேமிங் ஆஃப் த சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸு. சரிங்களா, எந்த இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்தால் சஃபிக்ஸு. சரிங்களா, இதுவே சப்ஸ்டியூட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ணணும். ஃபோர்த்து பாயிண்ட், அரேஞ்ச் த சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். சரி, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் இப்போ ஆல்கஹால் இருக்குது, ஈத்தர் இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எந்த இதில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுக்கணுங்கிறாங்க. அடுத்து 5th ஒன், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது சரிங்களா, இ லெட்ரு வருது, ஏ லெட்ரு வருது. ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? ஏ லெட்டருக்கு தான் கொடுக்கணும். அடுத்து 5th பாயிண்ட், ரைட் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட், ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், ப்ரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ் இந்த ஆர்டரில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்ட்ரடக்ஷன், கார்பன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதோடைய கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம், ஹோமோலஜி சீரியஸ் பார்த்தோம், ஜென்ரல் ஃபார்முலா CnH2n+2, அல்கேன், அல்கீன் அப்படின்னா CnH2n, அல்கைன் அப்படின்னா CnH2n-2ன்னு பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம், அலிஃபேட்டிக், அரோமேட்டிக். அரோமேட்டிக் அப்படின்னாவே, அரோமா அப்படின்னாவே குட் ஸ்மெல், ப்ளசன்ட் ஸ்மெல்லாக இருக்கும். சரிங்களா, எல்லா காம்பவுண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எடுத்துனாவே நல்ல ஸ்மெல்ஸாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன, சஃபிக்ஸ்னால் என்ன, ரூட் வேர்ட்னா என்ன, அதுக்கு ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் டேபிளேஷன் பார்த்தோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த ரூல்ஸ் வந்து இந்த ரூல்ஸ் மட்டுமே தனியாக, இந்த டேபிளேஷனில் இருக்க ரூல்ஸ் எல்லாமே தனியாக ஒரு கிளாஸில் பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா, அப்போ இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க, எழுதி பாருங்கள். ஃபங்க்ஷனல் குரூப்லாம் மெமரி பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் பேசிக், இங்கே படிக்கிறது தான் எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். சரிங்களா, அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் என்னுடைய கண்டினியூட்டியை பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் மெமரி பண்ணுங்கள். மெமரி பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து வர ரூல்ஸ் எல்லாம் நமக்கு கிளியராக தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.